சிவபெருமானுடைய கோவில்ல பாத்தீங்கன்னா சுத்து சன்னதியில அதிகமான தெய்வங்கள் இருக்கும். அம்பாள் ஆகட்டும், பிரம்மாவாகட்டும், நவகிரகம் ஆகட்டும், முருகப்பெருமான் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், லிங்கோத்பவர் ஆகட்டும், தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய சுவாமி இருக்கும். ஆனா பெருமாளுடைய கோவிலுக்கு போனீங்கன்னா பெருமாள், தாயார், அது போக ஆழ்வார்கள் மட்டும்தான் கோவில இடம்பெற்றிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய கோவிலை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே சிவபெருமானுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார்கள். அதாவது சிவபெருமான் ஆதி மூலமானவர், அவரே பிரபஞ்சத்தின் முதன்மையானவர் அப்படின்னும், அவரிலிருந்து தோன்றியவர்கள் தான் சக்தி ஆகட்டும், முருகப்பெருமான் ஆகட்டும், பிரம்மதேவர் ஆகட்டும், நவகிரகங்கள் ஆகட்டும், அவருடைய அம்சம் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. அதனால சிவபெருமான் போக மீதி எல்லாமே தனித்தனியா சன்னதி வைத்து தனியாக வழிபாடு உட்படுத்தப்படுது. இதே பெருமாள் கோவில் எடுத்துக்கிட்டோம்னா, பெருமாள் கோவில் ஒரு குடும்பம் போல அப்படின்னு சொல்லப்படுது. அங்க தந்தையாக பெருமாளும், தாயாக மகாலட்சுமி தேவியும், அவங்களுடைய குழந்தைகளாக அவர்களுடைய அடியவர்களும், ஆழ்வார்களும், பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பெருமாளுக்குள்ளேயே அனைத்தும் அடக்கம் அப்படின்னு வைணவத்துல சொல்லப்படுறதுனால பெருமாள் கோவில தனியாக மற்ற தெய்வங்களுக்கு சன்னதியோ நவகிரக சன்னதியோ இருக்கிறது இல்ல.